தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் சமீப நாட்களாக அதிகரிப்பது குற்ற வழக்குகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. தினந்தோறும் இதுபோன்ற சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. கிருஷ்ணகிரி, சேலம், மணப்பாறை போன்ற இடங்களில் நடந்த பாலியல் புகார்கள் சம்பவங்களின் பின்னணி என்ன, இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க என்ன வழி, பள்ளிக் கல்வித்துறை எடுக்கும் நடவடிக்கைகள் என்னென்ன என்பது பற்றியெல்லாம் விரிவாக பேச இருக்கிறோம். நமது செய்தியாளர்கள் இந்த தகவல்கள் குறித்த விவரங்களை தருவதற்காக இணைந்திருக்கிறார்கள். அதோடு குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் தேவநயனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பல்வேறு இடங்களிலிருந்தும் நமது செய்தியாளர்கள் தகவல்களை தர இருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக நமது செய்தியாளர் சார்லஸிடம் பேசலாம். குழந்தைகள் நல ஆர்வலர் தேவநயன் ஐயாவுடன் பேசுவதற்கு முன்னதாக செய்தியாளர் சார்லஸிடம் தகவல்களை கேட்கலாம். சார்லஸ், மணப்பாறையில் தனியார் வகுப்பறையில் 4ஆம் வகுப்பு மாணவி எதுவுமே அறியாத அந்த ஒரு பிஞ்சு குழந்தைக்கு இப்படி ஒரு தீங்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? முக்கியமாக இது ஒரு குழந்தைக்கு நேர்ந்த கொடூரம் எனவே இப்பகுதி மக்கள் குறிப்பிடுறாங்க. நாம் இப்போ தற்போது மணப்பாறையில் காவல் நிலையம், அதாவது மகளிர் காவல் நிலையம் முன்னதாக நின்று கொண்டிருக்கோம். இதற்கு முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக அதில் முக்கியமாக இதில் ஈடுபட்டவர் மீது ஏற்கனவே போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் பேர் வசந்தகுமார். இந்த பள்ளியானது ஒரு அறக்கட்டளையின் கீழ் இயங்குகிறது. அதில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உள்ளே தாளாளர், அதே போல் அந்த இயக்குநர்கள், அதே போல் பள்ளியோட முதல்வர் என பல்வேறு பதவிகள் அவங்க இருக்காங்க. பெற்றோர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே இந்த சம்பவம் தொடர்பாக கொதிப்படைந்திருக்காங்க. இந்த பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் என்பவர்கள் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியில் பயில்றாங்க. சிபிஎஸ்இ பள்ளியில் பயிலக்கூடிய அந்த 4ஆம் வகுப்பு குழந்தைக்கு தான் இந்த கொடூரமான சம்பவமானது நிகழ்ந்துள்ளது. இது மட்டுமில்லாமல் இதற்கான இந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளதால் மணப்பாறை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக அனைவருமே, பெற்றோர்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களும் மிகுந்த ஆத்திரத்தில் இருக்காங்க. இந்த குழந்தையை உள்ளே ஒரு வகுப்பறைக்கு சென்று அந்த வசந்தகுமார் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்து அது நீண்ட நேரம் அவர் வகுப்பறையில் அந்த மாணவி, அதாவது குழந்தை பள்ளியில் அந்த வகுப்பறையில் படிக்கும் பொழுதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்காங்க. காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கு. நேற்று பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தினாங்க. திருச்சி திண்டுக்கல் சாலை மறியல். அதற்கு முன்னதாக இவர்கள் அனைவரையும், அதாவது பள்ளி நிர்வாகத்தில் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். அதன் தொடர்பாக தற்பொழுது வசந்தகுமார், அவருடைய மனைவி சுதா, அது மட்டுமில்லாமல் இவர்கள் இருவரும் இந்த அறங்காவலர்கள். இதற்கு அடுத்ததாக உள்ள இந்த பள்ளியினுடைய செயலாளர் மற்றும் அதே போல தாளாளர் உள்ளிட்டவர்களும், அதாவது மாராட்சி, இளஞ்செழியன் உள்ளிட்டவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கூடுதலாக பள்ளியுடைய முதல்வர் ஜெயலட்சுமி தேடி வருவதாக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் குறிப்பிட்டிருந்தாங்க. சற்று நேரத்துக்கு முன்னதாக அந்த ஜெயலட்சுமியும் மணப்பாறை காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிருக்காங்க. தற்பொழுது விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த காவல் நிலையத்துக்குள்ளே நமக்கு பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பிக்கக்கூடிய காட்சி. இங்கே பொதுமக்கள் மற்றவர்கள் அனைவருமே குழுமி இருக்காங்க. காவல்துறையினர் மிகுந்த பாதுகாப்பு அவர்கள் போடப்பட்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ஜோசிஷன் நிர்மல்குமார் அவர்கள் இங்கே அவர்களும் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் தற்பொழுது காவல் நிலையம் என்பது பரபரப்புடன் காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பள்ளிக்கு 3 நாட்கள் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பள்ளி தற்பொழுது இழுத்து மூடப்பட்டுள்ளது. அதில் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ அந்த பள்ளிகள் இயங்குகிறது. இந்த 2 பள்ளிகளையும் இந்த அறக்கட்டளையின் கீழ் அவர்கள் இயக்குகிறார்கள். இந்த சம்பவம் தவிர மற்ற சம்பவங்கள் எதுவும் இதுபோன்று குழந்தைகளுக்கு கொடூரம் நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்தும் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக விசாரிப்பதற்காக தனிப்படையை திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவித்திருக்கும் நிலையில் இதற்கான நடவடிக்கையை திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் அவர்களும் எடுத்திருக்காங்க. விரைவாக நேற்று விரைந்து இந்த 4 பேரையும் கைது செய்ய சரக டிஐஜி வருண்குமார் உத்தரவின் பேரில் எஸ்பி அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டு இப்ப தற்பொழுது காவல்துறை துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள் அனைவருமே காவல் நிலையத்தில் இப்ப இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்க காட்சி. நாம் இந்த பள்ளி வளாகத்தில் இருந்து நாம் மிக அருகாமையில் உள்ள இந்த காவல் நிலையத்தில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கோம். இந்த சூழ்நிலை என்பது மணப்பாறை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமே இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. 4ஆம் வகுப்பு குழந்தைக்கு பள்ளியில் நேர்ந்த இந்த கொடூரம் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது மட்டுமில்லாமல் இதுபோன்று இனிமேல் எந்த சம்பவமும் தமிழ்நாட்டில் நிகழக்கூடாது என்பதுதான் அனைவருடைய பொதுமக்கள் உறவினர்கள் கருத்தாக இருப்பதாக அவங்க பதிவு செய்யறாங்க. பூங்குழலி. கண்டிப்பாக சார்ஸ், நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விசாரணை தவறு நடந்த அந்த பள்ளியில் மட்டுமல்ல,
எல்லா பள்ளிகளிலுமே இது போன்ற ஆய்வுகள் தேவை. இன்னும் மறைக்கப்பட்ட இது போன்ற சம்பவங்கள் இருக்கின்றனவா, குழந்தைகள் பயந்து சொல்லாமல் இருக்கின்ற சம்பவங்கள் இருக்கின்றனவா என்பதை காவல்துறையினரும் அதிகாரிகளும் அரசும் கண்டுபிடிக்க வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ். குழந்தை நல ஆர்வலர் தேவநாயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் தேவநாயன் சார். இப்ப புதிய தலைமுறை இந்த ஒரு விவாதத்தை மிகுந்த வேதனையோடும் கனத்த இதயத்தோடும் சொல்லொணா துயரத்தோடும் ஒரு சமூக அக்கறையோடும் தான் இந்த விவாதத்தை தற்பொழுது முன்னெடுத்து செல்கிறோம். நான் பள்ளியில் படித்த பொழுது கூட இது போன்ற சம்பவங்களை எல்லாம் செய்தித்தாள்களிலும் நான் பார்த்தேன், தொலைக்காட்சிகளிலும் பார்த்தேன். இப்ப என்னுடைய மகள் பள்ளியில் படிக்கும் பொழுதும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இது தொடர்கதை தானா? முற்றுப்புள்ளிங்கிறது எப்படி வைப்பது? அதாவது உலகத்தில் எல்லாரும் கொண்டாடப்படுகிற ஒரே குழந்தைகளை கொண்டாடுவோம், குழந்தைகளை கடவுளா பார்ப்போம். எல்லா கடவுளும் குழந்தை கடவுள் இருக்கு. அந்த தெய்வங்களா பார்க்கறவங்களோட நிலைமையை பார்க்கும்போது நம்ம ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறதா, கோவப்படுறதா, ஆக்ரோஷப்படுறதாங்கிற சூழல் தான் பேசுறேன். ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை வடிவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கு நினைக்க ஒரு வருத்தமா இருக்கு. அது குறிப்பாக இந்த மாதிரி ஒரு யாரை நம்பி நம்ம விடுறோமோ குழந்தைகளை, மாதா பிதா குரு அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது, தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா யாரை நம்பி இந்த குழந்தைகளை நாம் அனுப்புறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் அப்படின்னா, பள்ளி நேரத்துல நடக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியல. நீங்க கிருஷ்ணகிரி சம்பவமும் பள்ளி நேரத்தில் நடந்திருக்கு, இப்ப மணப்பாறை சம்பவம் பள்ளி நேரத்தில் நடந்திருக்கு. இப்ப 3 நாளைக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்துல ஒரு குழந்தை பாதுகாப்பு அமைப்பு போய் பள்ளியில விழிப்புணர்வு கொடுக்கும் போது 8 மாணவிகள் அவர்களை தனியாக சந்தித்து எனக்கு ஆசிரியர்கள் பாலியல் வன்முறை செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றதே புரியல. ஒரு ஆசிரியர் குடும்பத்திலிருந்து பிறந்த நான் மிகப்பெரிய அவமானமா கருதுறேன். ஒரு குழந்தை உரிமை செயற்பாட்டாளரா மிகப்பெரிய ஒரு கோவத்தோட தான் நான் பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இவர்கள் எளிதில் நாசமாக்கி விடலாம், எளிதில் சூறையாடி விடலாம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய அந்த மனோபாவம் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இவ யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க, ஆசிரியர் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது, மதிப்பெண் இருக்கு, இவங்களை எதுவான நாய்க்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இதை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை மிரட்டுறது, அச்சுறுத்துறது அப்படிங்கிற விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கு. எனக்கு தொடர்ந்து நம்மை போன்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ங்க இந்த குழந்தையோட கல்விக்கு எவ்வளவு முன்முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறது எவ்வளவு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். எவ்வளவு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் படிப்பதற்கு என்று பல்வேறு விதமான விஷயங்கள் முன்முயற்சி பண்றாங்க. இந்தியாவில் பெண் குழந்தைகள் 51.5 விழுக்காடு உயர்கல்வி போன மாநிலம், ஒரு பெருமைக்குரிய மாநிலம். நான் பேசும்போது இப்படி நடக்கிறத பார்த்து ஒரு கேவலமா இல்லையா, அவமானமா இல்லையான்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா நீங்க ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டங்கிறது ரொம்ப மிகவும் பின்தங்கிய மாவட்டம், மணப்பாறை என்கிற ஒரு பின்தங்கிய ஒரு வட்டம். அங்க ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து ஒரு விளிம்பு நிலை சமூகம், ஒரு நடுத்தர குடும்பம், நான் தான் படிக்கல அப்படின்னு ஒரு பெண் குழந்தைய பள்ளிக்கூடத்துல விட்டு யாரை நம்பி விடுறாங்க? பள்ளியை நம்பி, ஆசிரியரை நம்பி, இந்த கல்வித்துறையை நம்பி கொண்டு விட்ட அந்த குழந்தைய பாலியல் வன்முறை பண்றாங்க. அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ பொம்பளை புள்ள, நீ வேண்டாம் 8ஆம் கிளாஸ் போல படிக்காத, நீ உனக்கு இந்த இது நம்ம பருவ மாற்றம் வந்துருச்சு, நீ திருமணம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் உடைச்சு உனக்கு இவ்வளவு திட்டங்கள் இருக்கு, வா உனக்கு 8ஆம் கிளாஸ் முடிச்ச இவ்வளவு திட்டம், 10ஆம் கிளாஸ் முடிச்ச இவ்வளவு திட்டம், 12ஆம் கிளாஸ் முடிச்ச பள்ளிக்கூடத்துல கையை பிடிச்சி படிக்க வைக்கிறதுக்கான சூழல் வந்தா இந்த மாதிரி ஆசிரியர் கொடூரங்கள் நடந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்ற ஒரு விளிம்பு நிலை சமூகத்தோட பெற்றோர் என்ன நினைப்பாங்க? பேசாம இருமா. ஏன்னா கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் தான் ஆண் பெண் விகிதாச்சாரத்தை பெண் விகிதாச்சாரம் குறைந்தது, குழந்தை திருமணம் அதிகமான விஷயங்கள், அதாவது சிறுமி பாலியல் வன்முறை அதிகமானது, இளம் வயது கற்பம் டீனேஜ் பிரெக்னன்சி உள்ள மாவட்டம். இப்படிப்பட்ட மாவட்டத்தில் பல்வேறு முன்முயற்சியில் எடுத்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்தா யார் குழந்தைகளை பாதுகாக்கணுமோ அவர்களே இப்படி வன்முறைப்படுத்துறாங்க அப்படின்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் வேற எந்த மாநிலத்தில் இல்ல, வேற எந்த மாநிலத்தில், தமிழ்நாட்டிலிங்க 2012ஆம் ஆண்டு, அதாவது போக்சோ சட்டம் 2012ஆம் ஆண்டு தான் வருது. இந்த போக்சோ சட்டம் வந்த மாநில கோயம்புத்தூர்ல ஒரு வன்முறை நடக்கு, 2 பெண் குழந்தைகள். உடனே தமிழ்நாடு அரசு, அப்போதைய சபிதா அவர்கள் பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருக்கும்போது, உடனடியாக கல்வித்துறை செயலாளராக இருக்கும்போது உடனடியாக என்ன பண்றாங்க? ஒரு ஜிஓ அரசாணை எண் 121 படி போடுறாங்க. என்னன்னா, பள்ளியில் ஆசிரியரோ ஆசிரியருக்கு சார்ந்தவர்களோ பள்ளிக்கூடத்தில் பாலியல் வன்முறை செய்தால் அதனுடைய ஆசிரியர் சர்டிபிகேட் கேன்சல் பண்ணப்படும், ஆசிரியர் டெர்மினேட் பண்ணப்படும். நான் ஒரு சமூக செயற்பாட்டாளரா பள்ளி கல்வித்துறைக்கு ஆர்டிஐ எழுதுறேன். பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன, அந்த சட்டங்கள் நடைமுறையிலும் இருக்கின்றன. தேவநயன் ஐயா, இது குறித்து தொடர்ந்து பேசலாம். சட்டங்கள் நடைமுறையில் இருந்தாலும் ஏன் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதுதான்
நம் போன்றவர்களுடைய மனக்குமுறலாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். நமது செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். பழனிவேல், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவிக்கு இதுபோன்ற ஒரு கொடூர சம்பவம் நடந்திருந்தது. பள்ளி 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டு இப்ப அங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு எல்லாமே உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களை அதிலிருந்து மீட்பதற்காக என்ன நடக்கிறது அங்கே? பூங்குழலி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்த 13 வயது சிறுமி கடந்த ஜனவரி 3ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். அதே பள்ளியில் ஆசிரியராக இருக்கக்கூடிய சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் ஆகிய 3 ஆசிரியர்களால் அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவமானது நேர்ந்தது. பாதிக்கப்பட்ட மாணவி 1 மாத காலமாக பள்ளிக்கு வராத சூழலில் அவரது தலைமை ஆசிரியர் அந்த பள்ளி மாணவியை சந்தித்து நடந்தது என்னவென்று கேட்கும்பொழுது அந்த மாணவி அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை பதிவிட்டார். தனக்கு உடல்நிலை சரியில்லை, இந்த பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் 3 பேர் என்னை இதுபோல் செய்துவிட்டார்கள், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்து தெரிவித்தாங்க. உடனடியாக இந்த தகவல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தெரிவிக்கப்பட்டு கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது, விசாரணை நடைபெற்றது. உடனடியாக இந்த சம்பவத்தில் காவல்துறை விரைந்து செயல்பட்டு அந்த 3 ஆசிரியர்களை கைது செய்து போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க வருகிற 19ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. சேலம் மத்திய சிறையில் அவங்க அடைச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழலில் இந்த பள்ளியானது 2 நாட்களாக மூடப்பட்டிருந்தது. இன்று பள்ளி திறக்கப்படும். அந்த மாணவர்களுக்கும் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த உளவியல் சார்ந்த மனநிலை ரீதியான ஒரு கலந்தாய்வு நடத்தப்படும் என்கிற ஒரு கருத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிஞ்சிருந்தாங்க. அதன் அடிப்படையிலேயே இன்று காலை சரியாக 9 மணிக்கு அந்த அரசு நடுநிலைப் பள்ளியானது திறக்கப்பட்டது. ஏற்கனவே இங்கு பணியாற்றிய ஆசிரியர்கள் அனைவரும் மாற்றப்பட்டு புதிதாக பணியிடை மாற்றம் செய்யப்பட்ட புதிய ஆசிரியர்கள் 4 பெண் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் பள்ளி 9 மணிக்கு திறக்கப்பட்டாலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் தற்பொழுது புறக்கணித்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் வீட்டிலே வைத்திருக்கிறார்கள். நம்ம இது சம்பந்தமாக நேரடியாக கேட்கும்போது அவங்க கிராம மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது, எங்களுக்கு எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள் ஆசிரியர்களை நம்பியே நாங்கள் பள்ளிக்கு எங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறோம். ஆனால் ஆசிரியர்களே இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுவது எங்களுக்கு மிகுந்த ஒரு மனவேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பாக இதுவரை மாவட்ட நிர்வாகமோ, பள்ளிக்கல்வித்துறையோ, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ, தமிழக அரசோ எந்த ஒரு தகவலையும் பதிவிடவில்லை. எங்களை யாரும் சந்தித்து ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்கப்படவில்லை என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அடுத்த கட்டமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலாமா வேண்டாமா என்பது எங்கள் கிராம மக்கள் சார்பாக நாங்கள் முடிவெடுக்கிறோம். அதற்காக இன்று ஒன்று கூடிய ஆலோசனை செய்து வருகிறார்கள். அதன் பிறகே அவர்கள் பள்ளிகளுக்கு குழந்தைகள் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இங்கு மனரீதியான உளவியல் ரீதியான பயிற்சிகள் நடத்துவதற்காக அதிகாரிகளும் குழந்தைகள் நல அலுவலர்களும் மனநல ஆலோசகரும் தயார் நிலையில் இருக்காங்க. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பாத சூழலில் இதுவரை இந்த பகுதியில் பள்ளி திறக்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரவில்லை. அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாது இருக்கும் வண்ணம் இங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பழனிவேல். அங்கு இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவில்லை. கல்வி முக்கியமா அல்லது தன்னுடைய பிள்ளையினுடைய உயிர் முக்கியமா என்னும் பொழுது பிள்ளையினுடைய உயிர்தான் முக்கியம் என்று அங்கு கல்வி கூட மறுக்கப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் எழுந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் எங்கும் சமீப காலமாக பாலியல் வன்கொடுமை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான இந்த வன்முறைகள் கூடிக்கொண்டே இருக்கின்ற சூழலில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சிறு குழந்தையிலிருந்து மூதாட்டி வரைக்கும் இதுபோன்ற பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கயவர்கள். தற்பொழுது நமது செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், வேலூரில் ஓடும் ரயிலில் கருவுற்ற பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த குற்றவாளி இதுபோன்ற சம்பவத்தில் ஏற்கனவே ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர் சிறையிலும் இருந்திருக்கிறார். பிறகு வெளியேறிய பிறகும் இதுபோன்ற ஒரு சம்பவத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். என்ன நடந்தது? காவல்துறை தரப்பு இது குறித்து என்ன சொல்றாங்க? பூங்குழலி தற்போது, அதாவது சித்தூர், ஆந்திரா மாநிலம் சித்தூரை சேர்ந்தவர், 4 மாத கர்ப்பிணி. திருப்பூரில் பணி செய்து வரும் இவர் நேற்று மதியம் இன்டர்சிட்டி ரயிலில் இருந்து தனது சொந்த ஊரான சித்தூருக்கு சென்றிருக்கிறார். அப்போது இவர் பயணித்தது என்னமோ பெண்களுக்கான பிரத்யேக பெட்டி தான், அந்த லேடிஸ் கோச்சில் தான் இவர் பயணித்திருக்கிறார். ஜோலார்பேட்டை வரைக்கும் 8 பேர் அந்த லேடிஸ் கோச்சில் பயணித்திருக்கிறார்கள். ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் 7 பெண்கள் இறங்கிய நிலையில் இவர் மட்டுமே பயணித்திருக்கிறார். அந்த ரயில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் போது 30 வயது மதிக்கத்தக்க தற்போது இந்த வழக்கு தொடர்பாக கைதாகியுள்ள ஹேமராஜ் 30 வயது இவர் ஏறி இருக்கிறார்.
இந்த பெண் ஏற்கனவே அந்த நபரிடம் வந்து இது லேடிஸ் கோச் ஏற வேண்டாம் என கூறியிருக்கிறார். அதனையும் மீறிய அந்த நபர் அடுத்த ரயில் நிலையத்தில் இறங்கிக் கொள்கிறேன் என்று கூறிய நிலையில் அடுத்த சில நிமிடங்களிலேயே இந்த பெண்ணிடம் வந்து தவறான முறையில் ஈடுபட முயற்சித்திருக்கிறார். அந்த பெண் வந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த வாலிபரிடம் தொடர்ந்து போராடி இருக்கிறார். தனக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொந்தரவில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தொடர்ச்சியாக அந்த பெண்ணிடம் அரை மணி நேரத்திற்கு மேல ரயில் பெட்டியிலேயே போராடி இருக்கிறார். யாரும் இல்லாத சூழலில் அந்த பெண்ணின் இடது கையை முதல் கட்டமாக உடைத்த அந்த நபர் ரயில் பெட்டியிலிருந்து அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக கீழே தள்ளியுள்ளார். கீழே விழுந்தவர் சுயநினைவின்றி கிடந்தது அந்த பகுதி மக்கள் பார்த்து அதற்கு பிறகு காவல்துறைக்கு தெரிவித்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு தற்போது அடுக்கம்பாறையில் இருக்கக்கூடிய வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவருக்கு முதல் கட்டமாக கை மற்றும் காலில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவர் 4 மாத கர்ப்பிணி என்பதால் அது தொடர்பான சிகிச்சையும் இவருக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ஜோலார்பேட்டை காவல்துறையினரும் காட்பாடி ரயில்வே காவல்துறையினரும் தெரிவிக்கையில் ஏற்கனவே இந்த நபர் 2022ஆம் ஆண்டு சென்னையில் இருந்து வேலூருக்கு பயணத்தி வந்த இளம் பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பிடுங்கி அவரையும் ரயிலில் இருந்து தள்ளிவிட்டிருக்கிறார். அதே சமயம் 2023 தான் காதலித்து வந்த பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அவரை வரவழைத்து கொலையும் செய்திருக்கிறார். இந்த 2 வழக்கு தொடர்பாக ரயில்வே காவல்துறை தரப்பில் ஒரு குண்டர் சட்டமும் தமிழக காவல்துறை தரப்பில் ஒரு குண்டர் சட்டம் என 2 குண்டர் சட்டம் போடப்பட்ட பிறகும் ரயில்வே சைக்கோ என்ற அந்த கோணத்தில் தான் இந்த நபர் தொடர்ச்சியாக இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். அந்த அடிப்படையில் இவரை கைது செய்து தற்போது ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பூங்குழலி, ரயில் துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் இதுபோன்ற குற்றச்சம்பவங்களை தடுக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதும் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ரயில் பெட்டிகளில் பயணம் செய்யக்கூடிய பெண்களினுடைய பாதுகாப்பை இன்னும் அதிகமாக உறுதி செய்ய என்னவெல்லாம் செய்யலாம் என்று ஆலோசனை நடத்தி அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல். சேலத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட உடற்கல்வி ஆசிரியரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இதன் பின்னணி குறித்து நமது செய்தியாளர் மோகன்ராஜ் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளியில் நடந்த அந்த பாலியல் சம்பவத்தை தொடர்ந்து சேலம் மாவட்டத்திலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஒன்றில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 350 மாணவ மாணவியர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பள்ளியில உடற்கல்வி ஆசிரியராக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஈரோட்டை சேர்ந்த சிவகுமார் என்பவர் பணியில் சேர்ந்திருக்காரு. அதாவது தற்காலிக பணியில தான் அவர் சேர்ந்திருக்காரு. அப்படி சேர்ந்த அந்த நபர் தான் இந்த பாலியல் சீண்டலை செஞ்சிருக்காருதா இப்போ போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, வேலைக்கு சேர்ந்த 3வது மாதத்திலேயே தன்னோட வன்மத்தை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறாரு உடற்கல்வி ஆசிரியர் சிவகுமார். மாணவி ஒருத்தர்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகி, நீ அழகா இருக்க, உனக்கு இந்த உடை போட்டா அழகா இருக்கு, இது போன்ற ஒரு வர்ணனைகளை அவர் சொல்லியிருக்காரு. அப்பவே அந்த பொண்ணு கொஞ்சம் சுதாரிச்சிருக்காங்க. அந்த மாணவி இதன் தொடர்ச்சியாக இந்த ஆசிரியர் அந்த மாணவி கிட்ட இது போன்ற ஒரு விஷயங்களை தொடர்ச்சியா செய்வதும், அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் பாலியல் தொடர்பான சீண்டல்களில் ஈடுபட்டதும் தான் இப்போ ஒரு வினையா முடிஞ்சிருக்கு அவருக்கு. அதாவது கடந்த 2ஆம் தேதி பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட போன அந்த மாணவி தனது உடற்கல்வி ஆசிரியர் தன்னிடம் இப்படியெல்லாம் பழகிறாரு, ஒரு புகைப்படம் எடுக்கும் பொழுது தன்னை தொட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அதை புகைப்படமா எடுத்து வச்சு அதை போட்டு நீ அழகா இருக்க அப்படின்னு காட்டினதும் அந்த மாணவி பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு. இது குறித்து அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட மாணவி சொன்ன பிறகு அவர் நேரடியா புகார் அளிக்காம 1098 அப்படிங்கிற அந்த எண்ணிற்கு குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துக்கு புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில் குழந்தைகள் நல குழுமம் நேரடியாக 3ஆம் தேதி பள்ளியில விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணைக்கு பிறகு இந்த சம்பவத்துல அந்த மாணவி கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல குழந்தைகள் நல குழுமம் சார்ப புகார் அளிக்கப்படுது. அவ்வாறு அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் 4ஆம் தேதி அன்று காவல்துறையினர் விசாரணை நடத்துறாங்க. பள்ளிக்கு நேரில் போய் அந்த மாணவி கிட்ட விசாரணை நடத்துறாங்க. அதன் தொடர்ச்சியா தான் இந்த சிவகுமாரை அதிரடியாக கைது செய்து போக்சோ வழக்கில் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல தமிழகத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இது போன்ற பள்ளிகளில் நடக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பெண்ணிடம் நீ அழகா இருக்க, இந்த ஆடை உனக்கு இன்னும் அழகா இருக்கு அப்படின்னு அவரது குடும்பத்தை சார்ந்தவங்களோ அல்லது நட்பு வட்டத்திலேயோ சொன்னாக்கா அந்த பெண்ணுக்கும் அது மகிழ்ச்சியா இருக்கும். அதே போல அது இயல்பா கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மாறா
ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவி கிட்ட அதே பள்ளியில பணியாற்றக்கூடிய ஆசிரியர் இது போன்ற வர்ணனைகளை சொல்வது பின்னணியில பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு கொடூரமான வன்மத்தை காட்டுது அப்படிங்கிற விழிப்புணர்வு ஒவ்வொரு மாணவி கிட்டையும், குறிப்பா ஒவ்வொரு பெண்கள் கிட்டையும் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமா சொல்லலாம். அதே போல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் குழந்தைகள் நல குழுமத்தை பயன்படுத்த வேண்டும், அவர்கள் மூலமாக இது புகார் அளிக்கப்பட வேண்டும், விசாரணை முறையாக முன்கூட்டியே நடத்தப்பட வேண்டும் போன்ற விஷயங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக தண்டனை ஒரு பக்கம் இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு மாணவிகிட்டையும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறதுக்கும் இந்த சம்பவத்தை ஒரு உதாரணமா சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக சேலத்திலிருந்து எஸ் மோகன்ராஜ். கண்டிப்பாக மோகன்ராஜ், நீங்கள் சொன்னது போல குழந்தைகள் விழிப்புணர்வோடு அச்சம் இன்றி புகார் தெரிவிக்கும் அளவிற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பின் இழுக்காமல், அவர்களை மிரட்டாமல், இதுபோன்ற கும்பல்கள் மீண்டும் அவர்களை கபலீகரம் செய்யாமல் இருப்பதற்கு இன்னும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், விழிப்புணர்வையும் அதிகரிக்க வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.